டேய் நேத்து மேட்ச் செம்மையா இருந்துச்சுலடா. ஆமாண்டா. டேய் அங்க பாரு சோடா புட்டி. ஹே நில்லு, இப்படி முன்னாடி வா. வா இப்படி. என்ன இனியா நடந்து வர? என்ன பார்த்ததும் கண்டுக்காம போற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு? என்ன பாக்குற? கண்ணு மொழிய நோண்டிடுவேன். என் தங்கச்சியவா வெறுப்பேத்துற? அதுக்குதான் பதிலுக்கு நான் உன்னை வெறுப்பேத்துறேன். என்னதான் அழுதாலும் நான் உன்னை மன்னிக்கிறதாவும் இல்ல விடுறதாவும் இல்ல. போ. சொல்லிட்டே இருக்கேன், நின்னுட்டே இருக்க. போன்னு சொல்றேன்ல. அனாவசியமா உன்னை ரோட்ல வச்சு கலாய்க்க வேணான்னு பாக்குறேன். ஏய் என்ன முழிக்கிற? கண்ணாடி கழட்டு, கழட்டு. அப்படியே கழட்டு, கொடு. இது எத்தனை? முழிக்கிறாடா தெரியாம. தெரியல. அப்படியே மெதுவா வழிய கேட்டு ஸ்கூலுக்கு வந்து சேரு. அங்க வந்து 100 தோப்புக்கரணம் போட்டு கண்ணாடியை வாங்கிக்கோ. என்ன பாரா? என்ன இன்னொரு கண்ணாடி வச்சிருக்கியா? புட்டி கண்ணாடியை விட்டுட்டு கூலர்ஸ மாற்றியா? கண்ணா ஸ்டைல். ஓஹோ அந்த அளவுக்கு ஆகி போச்சா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. கை தட்டினா அப்படியே பயந்துருவோமா? அப்படியே உன்னை போட்டேன்னு வை. தம்பி இவன் தான் அந்த கருடனா? Violence, violence, violence. I don't like violence. I avoid. But violence likes me. I can't avoid. வேணாண்டி, வேணாண்டி. பிரின்சிபல்ட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாரு, எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்கள மதிக்க கத்துக்கணும். அதுவும் நம்மளை விட சின்ன பிள்ளைங்கள ரொம்ப மரியாதையா நடத்தணும். சின்ன பொண்ணுதானேன்னு அசால்ட்டா நடத்துறது ரொம்ப தப்பு. எங்க வா. கையெடு கையெடு. கை கட்டுறா. இந்த மாதிரி நடந்துக்க உங்க அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்களா? இல்ல. உனக்கு தங்கச்சி இருக்காளா? ஆமா. அந்த தங்கச்சினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அது ஏன் மத்த பிள்ளைங்கள பார்த்தா மட்டும் உனக்கு ஏன் நக்கலா இருக்கு? இல்ல ஆண்டி, தப்புதான். தப்பு கிடையாது, ரொம்ப தப்பு. டேய் என்னடா ஷூலேஸ் கழண்டிருக்கு? கட்டு. இந்த பக்கம் ஷூலேஸும் கழண்டிருக்கு பாருடா. நான் குனிஞ்சா நீங்க கொட்டுவீங்க. நீ குனியலனாலும் நான் கொட்டுவேன். ஆமா, அவ கண்ணாடி வேணும்னா
எத்தனை தோப்புக்காரணம் போட சொன்ன? 20. ஏய் இல்ல ஆண்டி, 50. 100 தோப்புக்காரணம் போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வச்சு என் புள்ளைகிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணனு தெரிஞ்சதுன்னு வெயி. நீ சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ரோட்ல பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? இல்ல ஆண்டி. தோப்புக்காரணம் போடு. ஆண்டி டேய் இவங்களா? எல்லாரும் போடுங்க. ஆ, ம். ம். ஆண்டி மனசு விட்டுறலாம் ஆண்டி, பாவமா இருக்கு. அப்படியா சொல்ற? ம், டேய் நிறுத்துங்கடா. பாத்தியா என் புள்ளைய? என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்களா? நான் 100 தோப்புக்காரணம் போட சொன்னேன். ஆனா அவ நீ 10 தோப்புக்காரணம் போட்ட உடனே பாவம்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறமும் நீ எந்த பொம்பளை புள்ளைகிட்டயாவது வம்பு பண்ண, நான் தேடி வந்து அடிப்பேன். ஏய் கண்ணாடியா கொடு. குட்ரா. ஓடு. என்ன இனியா? ஆண்டி இனியா என்னாச்சு சொல்லு. ஐ அம் சோ ஹாப்பி ஆண்டி. என் லைஃப்லயே நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க அந்த கௌஷிக்க 2 உத போட்டீங்கல்ல, அந்த விஷயம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால ஸ்கூல்ல எல்லாரும் என்ன பார்த்த உடனே எனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க ஆண்டி. பெரிய பெரிய பசங்க கூட என் பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த பையனோட தங்கச்சி என்ன சொன்னா? அவ செக்ஷனையே மாத்திட்டு வேற செக்ஷனுக்கு போயிட்டா. சூப்பர். இனிமே உனக்கு பிரச்சனை இல்ல. ஜாலியா ஸ்கூலுக்கு போ, படி, ரிலாக்ஸ். அந்த பையன் திரும்ப உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணானா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மறுபடியும் 2 அடி போட்டா எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஓகே தானே? ஆண்டி
ஓகே இல்ல டபுள் ஓகே. ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைன்னு பாட்டிக்கிட்டயோ அம்மா கிட்டயோ சொன்னா அவங்க என்ன நீ என்ன பண்ணன்னு சொல்லி என்னதான் சந்தேகப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க. என்ன சொல்ற? உன் அப்பா உனக்கு ஒண்ணுனா ஓடி வருவாரே. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் வரலையா? இல்ல ஆண்டி, அவர் வருவாரு. ஆனா நான் அப்பாவை கூப்பிட மாட்டேன். அப்பா சின்ன விஷயத்த கூட அத பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாரு. அதனால நான் எப்பவும் அப்பாவை இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கூப்பிட மாட்டேன். ஸ்கூல் சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். முன்னாடிலாம் ஸ்கூல் டே பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அவரால் வர முடியாம போயிடும். அதுக்காக அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் அப்பாவை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் அப்பாவை கூப்பிடுறதே இல்லை. எதுக்குனாலும் சரவணன் மாமா தான் வருவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எல்லாரும் அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கு மட்டும் தாத்தா பாட்டி தான் வருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்கு பழசையெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே எதுனாலும் நான் உனக்காக வருவேன். எதுனாலும் இனிமே நீ என்கிட்ட சொல்லு. ஆமா ஆண்டி, என்னோட கிளாஸ்மேட் கிட்ட உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால மட்டும் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா என்னோட அம்மா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி. இனிமே உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் சொல்லு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட அன்பு ஆண்டி தான். நாம 2 பேரும் இனிமே பார்ட்னர்ஸ். இனிமே என்ன நடந்தாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீயும் என்ன காட்டி கொடுக்க கூடாது. ஓகே? ஓகே ஆண்டி. நமக்குள்ள குட்டி குட்டியா சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீ உன்னோட சீக்ரெட் ஒன்னு சொல்லு. அத இந்த கைக்குள்ள வச்சு பூட்டிக்கிறேன். வெளியில எங்கேயும் போகாம பாத்துக்கிறேன். ஆண்டி, போன மாசம் எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அதுல என் மேக்ஸ் மார்க் 99 தெரியுமே. இல்ல ஆண்டி, அது 99 கிடையாது. அப்புறம் 19. ஐயோ ஆண்டி, ஆமா ஆண்டி, அந்த 1 9 மாதிரி ஆக்கிட்டேன். அச்சச்சோ ஆண்டி, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இனிமே இது எங்கேயும் போகாது. இந்த சீக்ரெட் எப்பவும் என்கிட்ட சேஃபா இருக்கும். ஓகே? நீங்க ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. பாரதியோட சாக்லேட் எல்லாம் ஒன்னு ஒன்னா காணாம போகுது இல்ல? ஆமா. அதை எடுத்து சாப்பிடுறது கலை கிடையாது, நான் தான். ஐயோ ஆண்டி. ஐயோ, இனியா சீக்ரெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ, வெளியில வந்துரும். நமக்கு நடுவுல எந்த சீக்ரெட்டும் இருக்க கூடாது. எதுனாலும் நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீயும் எதுனாலும் என்கிட்ட சொல்லணும். இனியா, அப்பா கிட்ட சீக்ரெட் சொல்ல கூடாது. நோ ஆண்டி, நான் சொல்ல மாட்டேன். வெரி குட். இனிமே யாராவது ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவ? உங்க பேர் தான் சொல்லுவேன். வெரி குட். உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா எங்க ஆண்டி அடிப்பாங்கன்னு சொல்லு. ஓகே? குட் கேர்ள். நீ விளையாடு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். பைனாப்பிள் கேசரி ரெடி பண்ணி தரேன். ஆண்டி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இனிமே உங்களை அம்மானு கூப்பிடலாமா? எனக்கு உங்களை அம்மானு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என் அம்மா எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியே நீங்களும் இருக்கீங்க.
அம்மா ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? இனியா நல்ல அன்புகிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. ஆமா லட்சுமி. இனியா, ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, நான் வேணா மண்டே வரவா? வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். சாரிம்மா, காலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பரவாயில்லப்பா, எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். சரிடா, நாளைக்கு அப்பா ஃப்ரீ தான். நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? சில்ட்ரன்ஸ் பார்க் இல்ல தீம் பார்க் மாதிரி. சாரிப்பா, நாளைக்கு நானும் அம்மாவும் படம் பார்க்க போறோம். வேணும்னா கூட சேர்த்துக்கலாமாமா? உன்னோட இஷ்டம். வேணாம். அட பாவமே, ஏமா? இல்லப்பா, நீ கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிப்ப. நான் உங்களுக்காக தியேட்டர் வாசல்லையே காத்துட்டு இருக்கணும். படம் பாதி முடிஞ்சிரும். அப்படியே நீ வந்தாலும் உனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நீ எந்திரிச்சு வெளியே போவ. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பேசிட்டு வருவன் வெளியே போவ. கிளைமேக்ஸ் வரும்போது தான் நீயே உள்ள வருவ. எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஓ, அப்படி சொல்றியா? சரி, உனக்கு ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு சொல்லு, அப்பா வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. என்ன இத்தனை நாள் எனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா சொல்லு பாப்போம். வீல் சிப்ஸ் சாப்பிடுவேன். நான் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லாத, எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. வீல் சிப்ஸ் உனக்கு பிடிக்கும் தானே? அம்மா, எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. மசாலா கடலை. வீல் சிப்ஸ் அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. என்ன அன்பு, ஒவ்வொரு தடவையும் நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கறேன். வீல் சிப்ஸ் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரு உனக்கு தெரியுமா? அது எனக்கு எப்படிமா தெரியும்? அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஷிபா, தாரிகா. சாரிமா, அன்புக்கு நீ சொல்லியிருக்க, என்கிட்ட நீ சொல்லல. இங்க பாரு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் என்கிட்ட சொல்லல, நானா கண்டுபிடிச்சேன். ஓ, அப்படியா? அந்த வீல் சிப்ஸ் இவ ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும். இவ கொண்டு போற வீல் சிப்ஸ் இவ சாப்பிடவே மாட்டா. சரிமா, நீதான் சாப்பிட நினைச்சேன். சரி விடு. சரி, என்னோட கிளாஸ் என்ன பவர்னு தெரியுமா? -3 தானே? ஐயோ, மா, நீங்க சொல்லுங்க. 0.5. பாரா. சரி சரி, நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரேடியாலாம் கழட்டி விட்டுறாதீங்க. பசங்களை நல்லா அப்சர்வ் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும். அதனால நீ என்ன பண்ற?
உன் ஆபீஸ், கோர்ட்டு, ஜஸ்டிஸ், டைகர்னு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நானும் அம்மாவும் we have a plan. என்னம்மா? சரி, டின்னருக்கு எங்க கூட்டிட்டு போகணும்? இன்னைக்கு லஞ்ச் எங்க கூட்டிட்டு போவ? இங்க பக்கத்துல ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரொம்ப மோசம். இன்னைக்கு சண்டே, நாங்க வெஜ் சாப்பிட மாட்டோம். நாங்க ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிருக்கோம். யாரெல்லாம் போக போறீங்க? நானும் அம்மா மட்டும்தான். அப்போ கலை பாரதி? அவங்களுக்கு ஏதோ ஹோம்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் அம்மாவும் தான் போக போறோம். அம்மா, நம்ம வெளியில போலாமா? போலாமே. அங்க பாருங்களேன். ஏய், என்னையும் கூட்டிட்டு போங்களேன். நானும் நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? வேணாமா, நம்ம மட்டும் போவோம். ஏய், பாத்தீங்களா அவள? சாப்பிட முடியலனா மிச்சத்தை பார்சல் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஏன்? நீ அதை சாப்பிடு. அம்மா, வாங்க போலாம். போலாம். போயிட்டு வரோம். பாய். ஐயோ. பாய். பாத்தீங்களா?